Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு முளைக்கட்டிய பச்சை பயிறு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி. வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ரெசிபி பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்து கூடயுமே சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்டியான முளைக்கட்டிய பச்சை பயிறு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கிறலாம். இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை முழுமையாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது இது சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. வெங்காயம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது அது திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கூடவே 2 துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள்லாம் சேர்த்துக்கோங்க. பூண்டு இஞ்சிலாம் நிறையா சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நைஸாக ஒரு விழுது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே குக்கரில் மறுபடிக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 பிரியாணி இலை, அதுக்கப்புறமா முளைக்கட்டிய பச்சை பயிறு இதை சேர்த்துக்கோங்க. பயிறு நான் வீட்டிலையே முளை கட்டியிருக்கேன். உங்களுக்கு முளை கட்டுற பயிறு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கான தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் இந்த பச்சை பயிரை ஒரு ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு ஒரு கிளாத்தில் கட்டிட்டு தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 5 மணி நேரத்துலேயே இது நல்லா முளைக்கட்டி வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவு சூப்பராக முளைக்கட்டி இருக்குது. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி விழுது, அதை சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை கலந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இதை கலந்ததுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செய்கிற கிரேவி கன்சிஸ்டன்சி ரைஸ்க்கும் சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, தோசைக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நான் லாஸ்ட் டைம் ரெசிப்பியில் கசூரி மேத்தி சேர்த்துருந்தப்ப அது என்னதுன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. கசூரி மேத்தி வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வெந்தயக்கீரை இருக்குல்ல, அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. அந்த காய்ந்த இலை தான் இது. இது சேர்க்குறதுனால நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பயிறு ரொம்ப குழைய தேவையில்லைன்னா நீங்கள் 2 விசில் விட்டால் போதும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்ல கமக்கிற சூப்பரான முளைக்கட்டிய பச்சை பயிறு கிரேவி தயாராகிருச்சு. இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கும்போது இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக சர்வ் பண்ணும்போது 2 பச்சை மிளகாயை கீறிட்டு அதை தாளிச்சிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். அப்போ ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அந்த வதக்குன்னு அந்த பச்சை மிளகாய் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஈஸியாக இருந்தது, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த முளைக்கட்டிய பயிருக்கு பதிலாக நீங்கள் ஊற வச்ச நார்மல் பச்சை பயிறு அப்படி இல்லைனா சுண்டல் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.